ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட் அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். அதில் டாப் 5 ஃபண்ட்ஸ் 3 இயர்ஸில் வந்து ஹையஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்தது நம்ம எடுத்துக்கும் போது 18.8% வந்து நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட். அடுத்தது 17.9 ஆல்மோஸ்ட் 18% ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்ட். அடுத்தது 17.66% வந்து டிஎஸ்பி லார்ஜ் கேப் ஃபண்ட். இன்வெஸ்கோ லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து 17.04%. அதுக்கு அடுத்தது பந்தன் லார்ஜ் கேப் வந்து 16.54. அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் வந்து 15.67. அப்போ இது ரெண்டு க்ளோஸில் இருக்கும்போது இதில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணலான்றது டிசிஷனுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம். 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸில் வந்து பந்தன் லார்ஜ் கேப் வந்து 16.9, வரஸ் நம்ம ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா 19.5% ரிட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி சின்ஸ் லான்ச்லேருந்து நம்ம இன்செப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா கூட ஹெச்டிஎஃப்சி வந்து 17.77, பந்தன் லார்ஜ் கேப் வந்து 11.3. அதனால் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் நல்ல பர்ஃபார்மரை வந்து இந்த டாப் 5ல் விட்டுறக்கூடாதுன்றதுனால ஹெச்டிஎஃப்சி இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பந்தன் லார்ஜ் கேப்பை நம்ம 6th பொசிஷனுக்கு வச்சுருவோம். அப்போ டாப் 5 நம்ம சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியா, ஐசிஐசிஐ, டிஎஸ்பி, இன்வெஸ்கோ, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி. இந்த 5 ஃபண்ட்லேயும் நம்ம அடுத்தடுத்த ஃபில்டர்ஸ் பேராமீட்டர்ஸ் என்னன்றதை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எந்த ஃபண்டுன்றதை பார்ப்போம். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி கிடையாதுங்க. ஆக்சுவல் என்ன ஃபேக்ட், அது உண்மையாக கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எனி பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிஸ்கன்சம்ஷன் இருக்குங்க. லார்ஜ் கேப் ஃபண்டு நம்ம போகிறதுக்கு பதில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு போகலான்றதுங்க. அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஆனால் நம்ம இந்த டேட்டா வச்சு இன்னொரு டிசிஷன் எடுப்போம். இங்கே வந்து இண்டெக்ஸுங்க, நிஃப்டி 100 கூட, அதே மாதிரி கேட்டகரி ஆவரேஜ் கூட நம்ம வந்து இந்த நம்ம செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணிக்கிறோம். ஆவரேஜ் அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ் நம்ம அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் வந்து 20.6, வரஸ் நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி 100 பார்த்திங்கன்னா 13.71. அப்போது எவ்வளோ பெரிய ஆல்ஃபா வந்து இந்த நிப்பானோட ஃபண்ட் மேனேஜர் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறான்றது பாருங்கள். ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா நிப்பானில் 20 - 13 ஆல்மோஸ்ட் 7 ஆல்ஃபா. ஐசிஐசிஐயில் பார்த்தீங்கன்னா 5% எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப்பில் வந்து நியர்லி 4% கிட்ட இருக்குது. அதுக்கடுத்தது இன்வெஸ்கோ 3% கிட்ட இருக்குது. டிஎஸ்பியில் பார்த்தோம்னா கூட நியர்லி 2% கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பிளைண்டாக எல்லா ஆக்டிவ் ஃபண்டும் நம்ம வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணாது அப்படின்ற மாதிரி மிஸ்லீட் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம பேசிக்ஸாக ஃபில்டர் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பிளானோட ரிட்டர்ன்ஸ் தான். அப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸில் ஒரு டைரக்ட் பிளானே போயிருந்தா கூட, அதாவது லார்ஜ் கேப்பில் நான் சொல்ல வரேன்னா, அது ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இது வந்து பொருந்துங்க நம்ம பேசுகிறது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து அடுத்து பண்ண போகிற டிஸ்கஷன் வீடியோவில் பார்த்திங்கன்னா லார்ஜர் மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், எந்த இதுலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸும் ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இயர் ஆன் இயர் வந்து அதை வந்து இண்டெக்ஸ் கூடவும் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியும். நிறைய வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது யூஎஸில் அமெரிக்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஆக்டிவ் ஃபண்ட் வந்து பெருசாக இண்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியலைங்க. அதனால் அது ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி, அங்கே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு போனால் பெட்டருங்க. ஆனால் இங்கே நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த 5 ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸையும் பீட் பண்ணியிருக்கு, கேட்டகரியையும் பீட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து குவார்டைல் ரேங்கிங். இந்த 5 ஃபண்டு நம்ம வந்து குவார்டைல் ரேங்கிங்கில் செலக்ட் பண்ணியாச்சு. குவார்டைல் ரேங்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பி லார்ஜ் கேப் ஃபண்டு, லாங் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஃபண்டு. 2015 பாட்டமில் இருக்குது, 2016 அப்பர் மிடில், 2017 அகைன் பாட்டம், 2018 லோவர் மிடில், 2019 நம்ம வந்து டாப் குவார்டைலில் பார்க்குறோம். 2020, 21, 22 பாட்டம் லோவர் மிடில். அதுக்கப்புறம் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப டாப்க்கு வந்தாச்சு. அப்போ நம்ம ஓரளவுக்கு ரீசனபிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதில் மேக்ஸிமம் லாஸ்ட் 10 இயர்ஸ் குவார்டைல் ரேங்கிங்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எதுக்கு நம்ம குவார்டைல் ரேங்கிங் பார்க்குறோம்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஒரு 3 இயர்ஸ் அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருந்தாலும் திரும்ப வந்து அவங்க ரிகவரி கொடுத்துருக்குறாங்கன்றதை இதில் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. மற்ற ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம்.
அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்டு, அது 2015 பாட்டம், 2016, 17, 18 3 க்ரீன், அதை டாப், அப்பர் மிடில், 2019, 20 2 வருஷம் பாட்டமில் இருந்தாலும் திரும்ப 3 வருஷம் கன்சிக்யூட்டிவாக திரும்ப க்ரீனில் வந்திருக்காங்க. 2024 பாட்டம், திரும்ப 2025 மேலே வந்திருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு நீங்கள் டிஎஸ்பி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் டிஎஸ்பியும் ஒரு நல்ல ஃபண்டு தான். அதுக்கு அடுத்தது ஐசிஐசிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு 2015 லோவர் மிடில், 2016 டாப், 2017 அப்பர் மிடில், 2018, 2019, 2020 லோவர் மிடில், பாட்டம், லோவர் மிடில், 2021 டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மர், கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். இது வந்து உண்மையாகவே எக்ஸலண்ட் ஃபண்டு. அதுக்கு அடுத்தது இன்வெஸ்கோ இந்தியா. இன்வெஸ்கோ இந்தியா பார்த்தீங்கன்னா 2015 டாப்பில் இருந்தது, 2016, 17 லோவர் மிடில் அண்ட் பாட்டம், 2018 அகைன் அப்பர் மிடில், 2019 லோவர் மிடில், 2020 லோவர் மிடில், 2021 டாப்பில் வந்திருக்காங்க, 2022 பாட்டம், 2023, 24 திரும்ப டாப், 2025 லோவர் மிடில். ஸோ கம்பேர்ட் டு ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இதோட பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு அடுத்தது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் 2015 அப்பர் மிடில், 2016 லோவர் மிடில், 2017, 18 அகைன் டாப், அப்பர் மிடில், 2019, 20 2 பாட்டம், 2021 டில் டேட் பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஈக்குவலி ஐசிஐசிஐ கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஈக்குவலி நல்ல ஃபண்டு. அதுக்கு அடுத்த பேராமீட்டர் வந்து வாலட்டிலிட்டி ரேங்கிங். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கணுங்க. இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டருங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபண்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கம்மியாக இருந்த ஃபண்டுனா ரொம்ப பெட்டர். அதாவது பீட்டா வந்து லெஸ் தென் 1 இருக்கான்னு பார்க்கணுங்க. ஓரளவுக்கு இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் 1 ஃபண்டு தான். 0.84, 0.89, 0.88, 0.89 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண இந்த 5 ஃபண்டில் வந்து எந்தெந்த நேம்ஸ் நம்ம இங்கே வருதுன்னு பார்ப்போம். டிஎஸ்பி வருது ஒன்று, அப்போ டிஎஸ்பியும் நல்ல ஃபண்டு. குவார்டைல் ரேங்கிங்லேயும் ஓரளவுக்கு ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்தது ஐசிஐசிஐ குவார்டைல் ரேங்கிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபண்டு ஐசிஐசிஐ ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது சுந்தரம் நம்ம வந்து நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லாததுனால எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், எஸ்பிஐ விட்டுறோம், யூனியன் லார்ஜ் கேப்பு. அதுக்கு அடுத்தது அப்படியே டவுனில் வந்தோம்னா அடுத்தது வந்து நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப்பும் நிப்பான் லார்ஜ் கேப்பும் பார்க்க முடியுது. அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆர்டரில் அந்த சார்ட்டில் வைஸ் நம்ம பார்த்தோம்னா டிஎஸ்பியும் ஐசிஐசியும் கொஞ்சம் மேல் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி நிப்பான் வராங்க. அதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா மெயினாக வந்து ஆல்ஃபா க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஒரு ஆக்டிவ் ஃபண்டு வரும், அதுவும் ஸ்பெஷலி நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை போகாமல் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு வரோம்னா கண்டிப்பாக ஆல்ஃபான்றது கம்பல்சரி. அப்போ இதில் இருக்கிற டாப் குவார்டையில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஆல்ஃபா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஷார்ப் ரேஷியோ. அது வந்து 1க்கு மேலே இருந்தால் பெட்டர். அப்போ அந்த 1க்கு மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 ஃபண்டு தான் வருது. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட், ஐசிஐசிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு. அதுக்கடுத்து டிஎஸ்பி லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 0.97, 0.97 க்ளோஸில் ஓகே, நியர்லி டு 1. அப்போ இந்த 3 ஃபண்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பியூராக எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எந்த ஒரு ஃபண்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் கிடையாது. இதை வந்து ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக எந்தெந்த பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணலான்றத லேர்னிங் பியூர்லி அண்ட் எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.